Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் ஏன் யுத்தம் உண்டாயிற்று என்றால், முதல் காரணம், ஆண் பிள்ளை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. ஆண் பிள்ளை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்பது வலு சர்ப்பத்தினுடைய திட்டம். சரிங்களா? ஆகவே வானத்திலே யுத்தம். சரிங்களா? ரெண்டாவது, ஸ்திரீயானவள் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போய்விடக்கூடாது என்பது ரெண்டாவது திட்டம், வலு சர்ப்பத்தினுடைய திட்டம். சரிங்களா? மூன்றாவது, உலகம் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது, பிசாசினுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. ஆகவே உலகம் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கைமாறி போய்விடக்கூடாது. இந்த 3 காரணமும் பிரதான காரணம். ஆகவே வலு சர்ப்பம் மிகாவேலோடு யுத்தம் பண்ணுகிறது. வலு சர்ப்பமும் அதனுடைய தூதர்களும் அதனுடைய கூட்டமும், மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அதுக்காக தான் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. ஏன்னா இந்த வலு சர்ப்பத்தோட, இந்த பிசாசினுடைய இருப்பிடம் எங்கன்னா வானமண்டலம். வானமண்டலம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஆகவே அந்த இடத்தை தாண்டி தான் ஆண் பிள்ளை தேவனிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த இடத்தை தாண்டி தான் அந்த ஸ்திரீக்கு உதவி செய்வதற்கு மிகாவேல் தூதன் இறங்கி வருகிறார். ஆகவே அந்த இடத்தை கடந்து தான் மிகாவேல் தூதன் பூமிக்கு இறங்கி வரணும். சரிங்களா? ஆகவே வானத்தில் யுத்தம். அந்த யுத்தத்தில் வலு சர்ப்பம் தோற்கடிக்கப்பட்டது. சரிங்களா? அவங்க வானத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள், கீழே பூமியில் விழ தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இருந்த இடமும் காணாமற் போயிட்டு, வானத்தில் வலு சர்ப்பமும் அவருடைய தூதர்களும் இருந்த இடமும் காணாமற் போயிட்டு. சரிங்களா? அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அன்பானவர்களே, அதாவது யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு பூமியிலே வலு சர்ப்பமும் அவனுடைய கூட்டத்தாரும் விழ தள்ளப்பட்ட போது, தள்ளப்பட்டு அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போன போது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகிறது, ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எப்பொழுது வானமண்டலத்திலிருந்து வலு சர்ப்பமும் அவனுடைய தூதர்களும் பூமியிலே விழ தள்ளப்பட்டார்களோ அப்பொழுதே ரட்சிப்பு, வல்லமை, நமது தேவனுடைய ராஜ்யம், சரிங்களா, அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகிவிட்டது. வானமண்டலம் முழுவதுமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கும், அதாவது இந்த பூமியில் எழும்ப போகிறதல்லவா கிறிஸ்துவின் ராஜ்யம், எழும்பி இருக்கிறதல்லவா கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் கண்ட்ரோலுக்குள்ள, கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள்ள வந்துவிட்டது வானமண்டலம் முழுவதும்.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பூமியில விழ தள்ளப்பட்ட பின்புதான் பூமியிலே மகா உபத்திரவ காலம். சரிங்களா? அந்த மகா உபத்திரவ காலத்துக்கு தப்பி சபையாகிய அந்த ஸ்திரீ தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போயாச்சு. சரிங்களா? அங்கே அவளுக்கு எல்லாம் இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யம். அங்கே சபை போயாச்சு. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு வல்லமை, அப்புறம் தேவனுடைய ராஜ்யம். சரிங்களா? அப்புறம் கிறிஸ்துவின் அதிகாரம். இதெல்லாம் எங்க வந்தாச்சு? தேவனுடைய ராஜ்யமாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு வந்தாச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பிசாசு கையில் ஒன்றுமே கிடையாது. இதுவரை அவங்ககிட்ட தான் எல்லாம் இருந்தது. வானமண்டலம் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் இருந்து, உலகம் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்து. ஆனால் இப்போ அது எல்லாமே கை மாறியாச்சு. எல்லாமே கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கை மாறியாச்சு. கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் அதிகாரத்துக்கு கை மாறியாச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா எல்லாமே வானமண்டலம் முழுவதும் அப்படின்னு சொல்லும்போது செயற்கைக்கோள், சரிங்களா, நெட்வொர்க்கு, இது எல்லாமே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள கண்ட்ரோலில் வந்துட்டு, கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டு. சரிங்களா? இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம்தான் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. கிறிஸ்துவின் அதிகாரம் தான் அவைகளை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுது. புரிஞ்சுக்குங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை. சரிங்களா? அது மட்டும் இல்லை, தனி மெஜாரிட்டி எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை. இப்போ வானமண்டலத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு வெளியே அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் தான் அவனுடைய அதிகாரம்லாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவனுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் நமக்கு என்ன போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்தி கிறிஸ்து தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான், அந்தி கிறிஸ்து தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான், அவன் அப்படி பண்ணிடுவான், அவன் இப்படி பண்ணிடுவான். இல்லைங்க, இல்லை. கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. கிறிஸ்துவின் அதிகாரம் தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. சுருக்கமாக சொன்னால், வானமண்டலத்தின் அந்த எல்லாத்தையும், எல்லா நெட்வொர்க்கையும், எல்லா செயற்கைக்கோள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் நடக்க போகிறது எதிர்காலத்தில். அவங்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவனுடைய ராஜ்யம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? முழு உலகத்தையும் கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் கண்ட்ரோல் பண்ணும். கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமாக இருந்து. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கண்ட்ரோலுக்கு கீழே அந்தி கிறிஸ்து வரமாட்டான், அதுக்கு எதிர்த்து நிற்பான். அதனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளை, புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் முழு உலகத்திலேயே பெரிய சாம்ராஜ்யம். அந்தி கிறிஸ்து சாம்ராஜ்யம் கிடையாது. நமக்கு தப்பாக போதிக்கப்படுகிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? சரிங்களா? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்?
ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் அந்த பூமியில எழும்பி இருக்கிற ஒரு பக்கத்துல அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம், இன்னொரு பக்கத்துல கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். சரிங்களா? அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்கு உள்ளதான் ஸ்திரீயானவள் போயிருக்கிறார், சபையானது போயிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த சபைதான், அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம்தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறது, ஆளுகை செய்ய போகிறது. சரிங்களா? இந்த ஏசாயா 41 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறபடி. சரிங்களா? கிழக்கிலிருந்து ஒரு நீதிமானை எழுப்பி அவனுக்கு ஜாதிகளை எல்லாம் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? கிழக்கிலிருந்து எழும்ப போகிற ஒரு நீதிமான். சரிங்களா? அவன் மூலமாக இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜ பாதையாக வழியை ஆயத்தப்படுத்துகிற, பாதையை செவ்வாய்ப்படுத்துகிற வேலை. அதுதான் இந்த பூமியிலே எழும்ப போகிற அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு தான் வான மண்டலத்தில் உள்ள எல்லா அதிகாரமும், கிறிஸ்துவின் அதிகாரமும் அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு தான் வருது. ஆகவே எல்லாத்தையும், முழு உலகத்தையும் கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறது. சரிங்களா? முழு உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும், எல்லா ராஜாக்களுக்கும் ஆண்டவனாக அந்த நீதிமான் இருக்க போகிறான். அன்பான 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு. சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. ஆனால் நமக்கு எல்லாமே தவறாக போதிக்கிறார்கள், தவறான உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது இல்லை, அவர்கள் கற்றுக் கொடுப்பது போல அல்ல. அந்தி கிறிஸ்து சாம்ராஜ்யமே கிடையாது. அந்தி கிறிஸ்து ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் காத்து இருக்காது, வெளிச்சம் இருக்காது, சூரியன் இருக்காது, மின்சாரம் இருக்காது, தண்ணீர் இருக்காது, ஒண்ணுமே இருக்காதுங்க மகா உபத்திரவ காலத்துல, அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துல. ஆனா இது எல்லாமே எழுப்பி இருக்கிற கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள எல்லாமே செழிப்பா இருக்கும். ஆமா, ஆண்டவர் வனாந்தரத்தில் எழுப்பப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை செழிப்பாய் மாற்றுகிறார். அங்கதான் எல்லா செழிப்பும் இருக்கும், அங்கதான் எல்லா விளைச்சலும் இருக்கும், அங்கதான் தண்ணி இருக்கும், அங்கதான் மின்சாரம் இருக்கும், அங்கதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதுதான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிற ராஜ்யங்களில ஒன்றும் இருக்காது. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அடிபடுகிற ராஜ்யத்துல தான் இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் இருக்கும். அதான் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமா இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை, அது வேற ஜனத்துக்கு விடப்படாது. அது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அந்த மறுபடியும் பிறக்காத ஜனங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ராஜ்யம் தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், அந்த சாம்ராஜ்யம். இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற வெளிப்பாடு. ஆகவே நான் அதை தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். அந்தி கிறிஸ்து ஒன்றும் இல்லை அன்பானவர்களே. ஆனால் அந்தி கிறிஸ்துவை பெரியவனாக்கி இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வரல, நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? இது வருங்காலத்தில் நடக்க போகிறது அன்பான தெய்வ பிள்ளைகளே. அதுக்கு சபை ஆயத்தப்படணும், சபை ஆயத்தப்படணும். சபை என்று சொல்லுவது விசுவாசிகள். சரிங்களா? சபை என்று சொல்லுவது விசுவாசிகள். சபைகள் ஆயத்தப்படணும். 7 சபைகள் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லி இருக்கு. முழு உலகத்திலே இருக்கிற எல்லா சபைகளையும் உள்ளடக்கியது அந்த 7 சபைகள். ஆகவே அந்த சபைகள் அதற்கு ஆயத்தப்படணும். அந்த சபைகளின் விசுவாசிகள் அதற்கு ஆயத்தப்படணும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்ல, அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள பங்கடைவதற்கு ஆயத்தப்படணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா?